இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, குரு பயிற்சி அப்படின்னு வரும்போது துலாத்துக்கு என்ன பெருசாக செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? துலாத்தினுடைய வீரியஸ்தானாதிபதியே குரு தான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். குரு நமக்கு வந்து பார்த்தா 6ஆம் வீட்டு அதிகாரி மாதிரி தெரியும். கண்ணுக்கு தெரியாமல் சேமிப்புகள் பண்ணும்போது நம்ம அறியாமலே மல்டி லெவலில் போயிடக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிடைக்கும். துலாத்துக்கு மாத்திரம் சிறு தொழில் முன்னிட்டு பண்ணினால அதுவே அவனை பெரிய லெவலில் செல்வந்தன் ஆக்கிடும். ஆனால் அது வரைக்கும் டாலரன்ஸ், பொறுமை இருக்கணும், அவளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். அது இருக்காது. அதுதான் பிரச்சனை வருது. இடையிலே கழிஞ்சிடுவாங்க. இல்லைன்னா வியாபார தந்திரம் தெரியாத போய் முட்டாளாயிடுவாங்க. எப்படியோ ஒன்று இன்னொரு கை மாறிடும். இதெல்லாம் அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கிளியர் பண்ணணும். அவங்க தான் பண்ணிக்கணும். பிஸ்னஸ் மேனாக இல்லை கலை ஆற்றல் மற்றவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுற ஆளாக இருக்குது. சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் ஓரியன்டேஷன் தான் இவாளுக்கு மெயின் பிஸ்னஸே இருக்க முடியும். ரிஷபத்துக்கும் சரி சர்வீஸ் ஓரியன்டேஷன் பேஸ்டு கலைகள், ஆர்ட்டு, சர்வீஸ் செக்டர்ஸ் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங்கு, யூனிஃபார்மு, அழகு சாதனங்கள், திங்கிற பொருள்கள், விளைபொருள்கள் அதெல்லாம் மெயின்னு அவளுக்கு. ரெசிபீஸு எத்தனை இருக்குது, டிசைனிங் கம்ப்யூட்டர் டிசைன் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஃபுல்லாக வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள்லாம் நிறுத்திக்கு எதுவுமே ரிஷபமும் துலாம் மட்டும்தான், யாரும் கிடையாது. அது கை கொள்வது என்ன? மிதுனத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதி துலாம். இதே துலாத்துக்கு பாக்யாதிபதி ஆறார் இல்லையா? அப்போ இந்த புதனுடைய உறவுகள் நன்றாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்னா இருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் அதிகமாக ஈடுபடலை, மறைமுகமாக செயல்படுறாங்க.
சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்கும் இவனுக்கு. ஏன்னா இந்த தாட்டி காரணம் என்னென்னா அவரே தான் பண்ணுறாரு பகவானை. மகரம் கும்பம் எப்படியோ அதே மாதிரி துலாத்துக்கும் பண்ணுறார். காரணம் என்னென்னா செவ்வாய் களத்திரம் சொல்லக்கூடியது குருவோடு செயல்பட்டு கூட இருந்து கஷ்டமோ தான் பொறுப்பேற்றுண்டு கூடயே செயல்பட்டு துலா தூக்கிடுறார். இவாளுக்கு எஸ்பெஷலி இந்த மார்கழி மாதம் வரும்போது லாபத்தில் உட்கார்ந்த குரு அந்த லாபாதிபதி சூரியனோட வீரியஸ்தானத்தில் செயல்படுறார். அது கூட புதன் இருக்கார், பின்னாடி சக்கரன் வந்துடுவார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னதான் அந்த பாம்பு வந்து இம்சப்படுத்தி உச்சிகத்தை பார்த்தா தனவீடை பார்த்தாலும் சர்ப்பங்கள் பயிற்சி ஆகி அதே மாதத்தில் அக்டோபர் 31 பரிச்சையாக இருக்குது. அடங்கி வந்து மகரத்தில் ராகு வந்தாலும் கடகத்தில் கேது போனாலும் அதே சமயம் சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் அந்த வீட்டில் அந்த இதில் வரும்போது ஐப்பசி மாதம் வரும்போது சுக்கிரனும் செவ்வாய் இதிலே போது அப்புறம் புதன் எல்லாம் துலாத்தில் உட்காந்துட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய பாயம் கிடைக்கிறது. ஆனால் குருக்கு அறிஞர்றாரு லாபத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் அப்போ வந்த ஒரு ஏர்னிங் உலகத்தில் இவாளை வலி உலகத்துக்கு புஷ் பண்ணி காமிச்சு உலகத்தில் நிப்பாட்டு வர்றாங்க. எதுவுமே தெரியாமல் எளிமையான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இந்த ஆற்றல் உள்ளவங்க எப்போதுமே பணம் சம்பாதிக்கிற மோட்டிவே தெரியாது. அவளுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும் அதை மாதிரி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாது. அவன் அதில் தான் மோட்டிவேஷன் இருப்பான் தவிர அது தெரியாது. அதுக்கு என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கணும் கொள்ளணும் செயல்படணுன்றது மகன் தெரியாது. நெவர் பீன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பார்க்கும்போது அதனால தான் அந்த பெரிய ப்ராப்ளம் தான் முதலீடு போடுற அளவுக்கு அவளுக்கு தைரியமும் கிடையாது. இதுதான் சரி. சர்வீஸ் பார்ட்னர்ஸ் இருப்பான்னா பின்வாங்கிடுவாங்க. இந்த பெரிய குறை சாமர்த்தியம் வரணும் பிஸ்னஸில். பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது, புத்தி ஐக்கியூ எப்போதுமே இருக்கணும், அலர்ட்னஸ் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் இதுவுமே நேரடியாக மோதக்கூடாது. இன்டைரக்டாக கைட்டு விட்டுட்டு இன்டைரக்ட் மறைமுகமாக செயல்பட்டு அந்த மாதிரி சமையலாம் ஈடுபடணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த துலாம் மகரம் கும்பம் மேலே வர முடியும். அது எந்த காலத்தில் வருது? அங்கே எழுதி வச்சுட்டாங்க இதெல்லாம் இருக்கும்போது. அதனால் இருந்தாலும் பகவான் கை விடுறதே இல்லை. கிருஷ்ணன் எப்பேற்பட்ட பகவானாக இருந்தாலும் அவன் கை தேர் ஓட்டுறான்னு செய்தார். முதலாளியை உட்கார மாட்டான். முதலாளியை உட்கார்ந்தாலும் பாழாயிடும். அதனால தான் சுக்கராச்சார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லட்சுமியை காப்பாற்றுறதுக்கு பகவான் தானாக ஓட்டுறானை தவிர கடிவாளத்தை பிடிச்சி தான் உட்கார்ந்து அனுபவிக்க மாட்டார். சாரதியாக இருப்பான் தவிர இவரே முதலாளியை உட்காந்துக்க மாட்டார். காரணம் என்னென்னா அலர்ட்னஸ்ஸாக இருக்கணும் எப்போதுமே. அவ்வளோ தவிர மற்றவங்கள வச்சு அனுபவிக்கிற வேலை வாங்கணும், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களோட வாழணும். அந்த எண்ணத்தில் தான் கோஆர்டினேஷன். இந்த கூட்டு ஜாயின் வெஞ்சர் கூட்டு தொழில் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி சம்பாதிச்சா கூட ஒரு வித்ட்ரா பண்ணுச்சு. கொஞ்ச நாள் வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. சைட் பிஸ்னஸ் பண்ணி வேறு ஏதாவது கொண்டு மேலே கொண்டு போனால் ஐயோ கவனிக்கிறது ஆள் இல்லை, எங்களால் முடியாது போதும் அப்படின்னு பாதியிலே கைவிடுவாங்க. அதுதான் வாரிசுகள் தொடர்ந்தால் ஃபாலோ பண்ணிக்கணும். அல்லது அந்த பார்ட்னர்ஸ் களத்திரம் சொல்லக்கூடியது செவ்வாய் வாழ்கெல்லாம். செவ்வாயார் களத்திறதுனால இந்த அதிகமாக சுக்குருவோடு செயல்படுறதால அந்த குரு தான் எல்லோரும் கொடுத்தாகணும். 10ஆம் வீட்டில் உட்கார்ந்த குரு கொடுத்துட்டே இருப்பார். இந்த செவ்வாய் கூட உட்கார்ந்துருக்குது ஒரு 6 மாத காலம் பிறகு செவ்வாயோட குருக்கு அறையணுன்னு 11ஆம் வீட்டு குரு வந்த உடனே இன்னும் விருத்தியாகும். ஏன்னா சர்ப்பம் மேலே போயிடுறது, கேது மேலே போயிடுறாரு, செவ்வாயோட தொல்லை போய்டும். செவ்வாய் யார் உங்களுக்கு? தனாதிபதி, குடும்பாதிபதி, கடத்தராதிபதி. போதும். குருவினுடைய சார்பாக செவ்வாயை செயல் பண்ணி எல்லாம் கொண்டுறார். களத்திரம் சக்கரனுக்கு வேண்டியவர், குருக்கு வேண்டியவர். அந்த செவ்வாய் சுக்கரனுக்கு வேண்டியவர். அதே சுக்கரன் தான் செவ்வாய்க்கு பூர்வ புண்ணியாதி ஆறாரு, தனாதிபதி ஆறாரு விச்சிகத்துக்கு. அதே சுக்கரன் தான் அந்த பக்கத்து வரும்போது
அந்த செவ்வாய் கடத்தல மாறாரு. அதனால் இன்டிமேசி பிட்வீன் செவ்வாய் குக்கரன் அந்த நெருக்கம், அதனால் இந்த ஆட்டி 100க்கு மடங்கு 199.99 அது மேலே அதுக்கு அதிகாரம் கிடையாது. இவங்க வாழ்க்கையில் புஷ் பண்ணி கீழே இது கொடுத்து மேலே கொண்டு நிப்பாட்டிச்சிருவாங்க, டாப் லெவலில் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் துலாத்துக்கு எப்போதுமே அவங்களுடைய பேக்கப்பு அவங்க தான் காரணம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எல்லா ஃபிஸ்கல் அன்சர்ட்டி எடுக்கணும். அதை விட்டுட்டு எப்போ எடுக்கணும், எப்படி சமாளிக்கணுன்றது அந்த நேரத்தில் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இப்போ ஒர்க் பண்ணும். களத்தில் செவ்வாய் அந்தளவு ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு. குரு இன்டிமேசி குருவுக்கு போய் எந்த அளவு பண்ணுறாரு. வக்கரமானாலும் குருவும் வக்கரமான இவரும் வக்கரமாகிறாரு. குரு முதல்ல அனுப்பிச்சிட்டு அப்புறம் பின்னாடி வக்கர நிவர்த்தி ஆவார். சரியே இருக்குது. அது பிறகு குரு கீழே இறங்கினோடனே ஒரு மாதம் கழித்து கீழே சிம்மத்தோட ஜாயின் பண்ணுவார். அப்புறம் உட்காந்துட்டு பிரமாதமாக உட்காந்து செயல்பட்டு வக்கர காலத்தில் மேலே அதிசாரத்தை போல திருப்பி ரிவர்ஸ் வரத்துக்கு அதுக்கு பிறகு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் நான் வரல, மார்கழி மாதத்தில் வக்கரம் ஆகிடுறாரு. அப்போ மேலே திருப்பி ரிவர்ஸ் மேலே வரணும் இல்லை, அதுக்காக அப்போவும் தானும் உடனே அவரும் வக்கரம் ஆகிறார். என்ன ஒரு முதலாளி விசுவாசமான ஒரு தொழிலாளி யாருன்னா செவ்வாய் தான். குருக்கு ஏற்றாமல் இருக்குது. அதே செவ்வாய் தான் இவளுக்கு களத்திரம். துலாத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது, குருவனுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது யாரும் பாகுபாடின்றி எல்லாரும் நன்னா இருக்கணும், உயர்த்தணும். கன்சியூமர்ஸ் நன்னாக தான் அவன் வியாபாரம் பண்ண முடியும், நல்ல பொருள் கொடுக்க முடியும். அவனும் நிறைவாக இருப்பான். அவன் மொத்தம் நன்னா இருக்கணும். கன்சியூமர் இப்படி ஒழிட்டன் போனான்னா அவன் பணக்காரன் வந்து யாருக்கு பிரயோஜனம்? பிஸ்னஸ்மேன். அதனால் இந்த விசுவாசமான ஒரு ஆட்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணுன்றது எல்லா விதத்துலேயும் தான் பேர். போகபாக்கியம் அனுபவிக்கிறதுனால வாழ்க்கை அனுபவிக்க நட்டம் இல்லை. போகபாய்க்கு காரணமாக இருக்க யார் காரணமாக இருந்தாலும் அவன் குடும்பத்தை இல்லறமாக நல்லறமாக பேணி இந்த தொழில் துறை எல்லாத்திலும் நல்ல ஒரு பெரிய ஈடுபாடோட மக்கள் ஈர்ப்போடு செய்யக்கூடிய அமைப்பு சுக்கிராச்சாரியம் மட்டும்தான் உண்டு. சுக்கிரன் செவ்வாய் அதுதான் துலாம், அதுதான் அது மேஷம். இதெல்லாம் இருக்கும்போது இந்த நிலைவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய யார் காரணமாக இருந்தாலும் புதனுடைய என்ன செய்யணும் போகாது. புதன் அவர் தான் பாக்கியம் நிறைய கொடுக்க போகிறாரு. அந்த கழகத்தில் உட்காரும் போது கூட குரு சனீஸ்வரன் காலில் வந்துடுவார். அப்புறம் ஆயுளத்தில் வந்துடுறார், புதன் காலில் வந்துடுறார். பாருங்கள், புதன் சனி. அதனால் இது உங்களுக்கு ஃபேவராக எல்லாமே நவகிரகங்கள் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 5, 9, 7, 1 சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் அவங்களும் விடாமுடியா அதில் வேறு வக்கரமாக சனீஸ்வரன் தவிர யாரும் வக்கரமாக மாட்டாங்க, பிரமாதமாக இருக்குது. குருவோட வக்கரமாக செவ்வாய் மறுபடியும் வக்கரமான குரு தான் வக்கரம் முடிஞ்சு அப்புறம் குரு வக்கரம் முடியும் கடகத்துக்கு வந்தவுடனே. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுறது. முன்ன மாதிரி வந்த மாதக்கணக்காக வக்கரமாகிறது அதெல்லாம் கிடையாது. சனீஸ்வரன் மாதிரி வக்கரமாகி உடனே 2 மாதத்துக்குள்ளே உடனே வந்துடுறாரு பாருங்க. ஆக எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கும். சறுக்கு கீழே ரிவர்ஸ் இறங்கி சரிக்கு கீழே வேறுறது கிடையாது, மேலே தான் இருக்கும். அதனால் குடும்பத்திலையும் சரி, வெளியோட்டாலும் சரி, தொழிலையும் சரி, பணிகளிலும் சரி ஒரு குறைவும் இல்லை. நிறைவான வாழ்க்கை அமைப்பை கொடுத்துருக்கு சொல்ல அண்ணா அனுபவிக்கும் சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.